நிறைய நாள் வீட்டில் இட்லி அல்லது தோசை, மேக்ஸிமம் தோசை. ஏன்னா வாரத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு அரைச்சி ஃபுல்லாக லோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஏற்றிட வேண்டியது. எப்போல்லாம் முடியாதோ அந்த டைமில் ஃபுல்லாக தோசை தான் நமக்கு கை கொடுக்கும், அதை மறுக்க முடியாது. ஆனாலுமே இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் பண்ணி அரைச்சி வச்சிட்டோம்னால தானே இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு, மீன்ஸ் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த மாதிரிக்கு மட்டும் மாவு இருந்தால் போதும்னு இட்லி தோசைக்கு அரைச்சிட்டோம் அப்படின்னா மீதி நாள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃபன் ஐட்டம் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. அதுக்காக நான் இந்த வாரம் பருப்பு அடை தோசைக்கு மாவு அரைச்சி வச்சோம் அப்படின்னா அது ஒரு 2 நாள் ஓடும். காலையிலையும் பருப்பு அடை தோசை சுட்டுக்கலாம், ராத்திரியும் அதையே சுட்டு சாப்பிட்லாம். அது நல்லா தான் இருக்கும், வயிறும் ஃபுல்லாகும், கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. அப்படிங்கிறதுனால பருப்பு அடை தோசைக்கு பருப்பெல்லாம் ஊற போட்டுட்டு அதுலேயே மிளகா வத்தலையும் உள்ளேயே ஊற போட்டு ஒரு ராத்திரி போல் வச்சுட்டு காலையில் அரைச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு, ரொம்ப புளிக்க விட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாவு எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை சுட ஆரம்பிச்சிடலாங்கிறது தான் என்னோடய பிளான். இப்போ இந்த கார அடை தோசைக்கு நான் எடுத்துக்கிட்ட பருப்பு எல்லாமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கிட்டேன். இதில் அரிசியில் இட்லி அரிசியும் பச்சரிசியும் சேர்த்துருக்குறேன். அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, அப்புறமா அந்த கருப்பு கொண்ட கடலை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் சரி, அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. இன்னொன்று அந்த சுண்டல் வேக வச்சு சாப்பிடும் போதெல்லாம் பசங்களும் விரும்ப மாட்டேங்கிறாங்க, எனக்கும் அவ்வளோவா பிடிக்காதுங்கிறதுனால நான் மாவு கூடவே ஒரு கையளவு உள்ளே போட்டு அரைச்சே எடுத்துட்டேன். அப்போது அதுவும் உடம்புல சேர்ந்த மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதுனால வேக வச்சு சாப்பிடும் போது தான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் மாவாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. மற்ற பருப்பு டேஸ்ட்டோட இதுவும் உள்ளே போகும்போது அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்கிறனால நான் அதிலேயே உள்ளே போட்டுட்டேன். பொடி உள்ளியையும் இப்போவே நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு நனைச்சி வச்சுட்டு உரிச்சு எடுக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு உரித்தா ரொம்ப ஈஸிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதுவும் தோசைக்காக தான்.